நமக்கு பேக்கப் எதுவும் கிடையாது. நமக்கு எந்த சோர்ஸும் கிடையாது. நம்ம வீட்ல யாரும் பெருசா சம்பாதிச்சு சேர்த்து வச்ச ஆளும் கிடையாது. நம்ம அம்மாவோ, அப்பாவோ, அண்ணனோ, தம்பி யாரும் இங்க புரொடியூசரும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனா நம்ம குடும்பத்துல யாருமே மீடியா ஃபீல்டே கிடையாது. ஐயோ! அதுக்கு ஏன்டா போற? அந்த மாரிலாம் அப்படி ஐயோ! அதுல போய் என்ன பண்ண போற? தோல் சுருங்குற வரைக்கும் சம்பாரிப்ப ஒழுங்கா வீட்டுக்கு வா. இப்படி சொல்ற ஆளுங்க தான் அவனுங்க. அப்படி இருக்கும்போது, நம்ம போதும் இதுல எவ்வளவு நாள் தான் இதுல சுத்திட்டு இருக்க முடியும். அடுத்தது ஏதாவது ஒண்ணு முயற்சி பண்ணி பார்ப்போமே! அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளாக் ஷீப் விட்டு வெளில வரும்போது ஒரு பிரேக் எடுத்துப்போம். ஒரு 1 வருஷம் இருக்குமா, ஒரு 1 வருஷம் உட்கார்ந்து எதுனா உருப்படியா ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ஒண்ணு ஃபுல்லா முடிச்சு ஆமா. ஃபுல்லா உட்கார்ந்து முடிச்சு, அத புரொடியூசர் அப்ரோச் வரைக்கும் அது எழுதி வச்சுட்டேன். எழுதி வச்சதுக்கு அப்புறம் அத என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்புறம் ஆஃபீஸ்ல இருக்க எல்லா பசங்களையும் கூப்பிட்டு டெய்லி 10 பேருக்கு கதை சொல்றது தான் என் வேலையா இருந்தது. உட்கார்ந்து கதை சொல்லுவேன். எல்லாரும் கதை கேட்டு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த இடத்துல இத வச்சுக்க, இந்த இடத்துல இத வச்சுக்கன்னு சஜஷன் சொல்லுவானுங்க. சரி இவன் சொல்றத எடுத்துக்கலாமா வேணாமா? சரி இன்னொரு 10 பேர்ட்ட சொல்லுவோம். அவன்கிட்ட இவன் சொன்ன சஜஷனையும் சேர்த்து சொல்லுவான். அவன் என்ன சொல்லுவான்னு கேட்டா, இது கரெக்ட்டா இருக்கு. இத இப்படியே வச்சுக்கன்னு சொல்லிட்டு போவான். இப்படி பிளாக் ஷீப்ல 200 பேரு, என் கதை 200 பேருக்குமே தெரியும். 200 பேருக்கு கதை சொல்லிட்டேன். 200 பேருமே நல்லா இருக்கு. நீ போய் பண்ணுன்ற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்க. சரி கதைய ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு முதல்ல நம்மள்ட்ட டைரக்டர் கார்டு வேணும். நம்மள்ட்ட இல்ல. சரி யார்ட்ட ரிஜிஸ்டர் பண்ணலாம்னா, அதுக்குன்னே ஒருத்தன் நம்ம யோசிச்சுனே இருக்கும்போது ஒருத்தன் இப்படி நடந்து போவான்ல. அவன புடிச்சு இந்தாப்பா உன்ட்ட எல்லாம் இருக்குல்ல. அவன் வந்து ஆல்ரெடி படத்துலலாம் வொர்க் பண்ணவன். அவன் பேர்ல வச்சு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சாச்சு. வச்சதுக்கு அப்புறம் அத அடுத்தது எப்படி புரொடியூசர்னா எப்படி போய் பார்க்கணும்? நமக்கு முன் அனுபவம் எதுவும் கிடையாது. போனோனே என்ன சொல்லி அனுப்புவாங்கன்னு தெரியல. எனக்கு கதை மேல இருந்த நம்பிக்கைய விட என் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. இத போய் நான் பண்ண போறேன். இது எனக்கா நான் பண்ணதுன்னு சொல்றதுக்கு எனக்கு அது கூச்ச சுபாவம்னு சொல்லலாம். அது என்னமோ இன்ஃபியாரிட்டி. எனக்கு மறந்துருச்சு அந்த வார்த்தை. ஓகே. அதான் பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ் பேசின வரைக்கும் இன்ஃபியாரிட்டி தெரியாதா? அதனால எனக்கு அது எனக்குள்ளேயே ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துருக்கும். அத போய் நம்ம சொன்னோம்னா, ஏன்னா எனக்கு நான் நெறைய நான் எப்படி வாங்குவேன்னா, ஒண்ணு என் மூஞ்சில வாங்குவேன். இது தமிழ் மூஞ்சி கிடையாது. இது சைனீஸு, இது நேபாளு. கண்ணு உனக்கு முழுசா தொறக்காது. என்னது? பரவாயில்லங்க. இந்தியாக்குள்ள வந்துட்டீங்களே நீங்கலாம். பீகாரினா என்ன? ஆமா பீகாரின்னு பெருமையா இருக்குன்னு சொல்ல வந்தேன். நீங்களாவது இந்தியாக்குள்ள வந்துட்டீங்க. நான் நேபாள், சைனா, ஜாப்பனீஸ் அப்படி அந்த கட்டத்துக்கு போயிட்டேன் நானு. அதனால நான் உருவக்கேலில நெறைய இது பண்ணதுனால எனக்கு இவனுங்களாவது கூட இருக்கிறவனுங்க எப்படி கிண்டல் பண்ணி விட்டுருவானுங்க. ப்ரோ நீங்க எனக்கு சொன்னதான் ப்ரோ அப்படி ஃபீல் ஆகுதா? இதே நம்ம ஒரு ஸ்கிரிப்டா எடுத்துட்டு போய் ஒருத்தன்ட்ட உட்காரும்போது, அவன் அத எப்படி எடுத்துப்பாங்க? அவங்க அத இவங்க சொல்ற அதே டோன்ல இவன் ஃப்ரெண்டுன்றதுனால இவன் இந்த டோன்ல சொல்லிட்டான். நாளைக்கு இன்னொருத்தவங்க சொல்றாங்க அத வேற டோன்ல சொல்லிட்டாங்கன்னா, ஆமா அது இன்னும் ரொம்ப ஹர்ட் ஆயிடும் அப்படின்றதுனால, நான் அத போகாமயே வச்சிருந்தேன். அப்புறம் ஷான்னு சொல்லிட்டு மிர்ச்சியில ஆமா ஷாபோத்ரி. அந்த அண்ணன் வரும்போது ஒரு நாள் என்ட்ட கேட்கிறாரு, எதுக்குடா நான் வந்து போர்ட்ல எழுதி சீன் பை சீன், ஷாட் பை ஷாட் எல்லாமே போட்டு வச்சுட்டு தான் உட்காந்துருப்பேன். அதிலேயே உட்காந்து டெய்லி டிஸ்கஸ்லாம் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்போம். அப்ப அந்த மனுஷன் வந்து ஏன்டா அத எழுதி அப்படியே வச்சிருக்க? இது ஏதாவது பண்ணேன்டா அப்படின்னு கேட்கும்போது, இல்லண்ணா இத எப்படி அப்ரோச் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. இது யார பார்க்கணும்னு தெரியாது. முதல்ல போய் பாரு. உனக்கு இருக்கிற காம்ப்ளெக்ஸ் என்னன்னா, போனோனே யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. போனா 2டே பதில் தான் சொல்லுவாங்க. எஸ், நோ. எஸ்ன்னா போ. நோன்னா வந்துரு. நீ கேட்காமயே எனக்கு இப்படி நடந்துரும், இப்படி நடந்துரும்னா அப்படிதான் இருக்கும். போய் கேளுன்னாரு. சரின்னு ஒருத்தரையா கேட்க ஆரம்பிச்சேன். அதுல ஒரு புரொடியூசர் ஓகே அப்படின்ட்டாப்புல. அவர் தான் நம்ம மீட் பண்ண ஃபர்ஸ்ட் புரொடியூசரு. அவரே ஓகே. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நீயே பண்ணு. மியூசிக் இவங்கள பண்ணுன்ட்டு அவரே ஒரு ஆப்ஷன் குடுக்குறாரு. இல்ல நான் ஒரு டீம் வச்சிருக்கேன் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு. பெரிய டீம் தான் நான் சொல்றதும். நல்ல பெரிய மியூசிக் டைரக்டர், பெரிய கேமராமேன், ஆல்ரெடி 3, 4 படம் பண்ண கேமராமேன், ஆல்ரெடி 5 ஹிட் 6 படம் ஹிட் குடுத்த ஒரு மியூசிக் டைரக்டர். இப்படி ஒரு டீம் எடுத்துட்டு போய் நான் இவங்கலாம் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்னால நல்ல பழக்கம். அவர் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டு போன வருஷம் ஏப்ரல் 27ஆம் தேதி நாங்க ஷூட் போனோம். எனக்கு அட்வான்ஸ் குடுத்து அக்ரீமெண்ட் ரூ. 1,00,000 அட்வான்ஸ் குடுத்து அக்ரீமெண்ட்லாம் போட்டு டெக்னீஷியனு, ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் நான் லாக் பண்ணி 14ஆம் தேதியிலேருந்து என் ஃபோன அந்த மனுஷன் எடுக்கல. நான் ஒருத்தர்ட்டயும் ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன் எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சில பேர்ட்ட சார், சில பேர்ட்ட அண்ணன், சில பேர்ட்ட பிரதர் கோச்சுக்காதீங்க பிரதர். நம்ம பண்ணிடலாம் பிரதர். ஏன்னா இவங்க எல்லாருமே வேற படங்கள்ல வேலை செய்றவங்க, வேற வேலை செய்றவங்க. இவங்க எல்லாரும் அதுக்காக ஒரு 10 நாள், 15 நாள் எனக்காக அங்கங்க டேட்ட நிப்பாட்டாங்க. சில பேர்லாம் ரொம்ப காசு கம்மியா எனக்காக வந்து பண்ணி தரேன்னு சொன்னாங்க. பாலசரவணன்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா? அவரோட ஒரு டே பேமெண்ட் எங்கேயோ. நான் அவர்ட்ட சொல்றதுக்கு ரொம்ப இதுவா இருக்கு. ரூ. 8,000 நான் அவர கேட்டேன். ஜூனியர் ஆர்டிஸ்ட்ட விட நான் ரொம்ப இதா கேட்டேன். அந்த மனுஷன் எனக்காக சேர்றா உனக்காக பண்ண போறேன். எனக்கு காசே நீ தர வேணாம். நான் சும்மா பண்ணி தரேன். இப்படி வந்தவங்க எனக்கு நெறைய பேர். சரி இந்த கூட்டத்த சேர்த்துட்டோம். எப்படியாவது பண்ணணும்போது இந்த ஆள் 14ஆம் தேதி ஃபோன் எடுக்கல. ஆஃபீஸ் போறேன் ரெஸ்பாண்ட் இல்ல. இப்படியே சும்மாவே சுத்திட்டு எனக்கு ஒரு மாரி சைக் ஆயிடுச்சு. எல்லாரையும் நேர்ல பார்த்து கையில விழுந்து, கால்ல விழுந்து
நம்ம பண்ணலாம். ஆனா இப்ப பண்ண முடியாது. இவர் இப்படி பண்ணிட்டாரு. இதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ஆனா உங்க எல்லாரையுமே ஆர்கனைஸ் பண்ணதுனால என்ன மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு இதுல பெருசா உடன்பாடே கிடையாது. இதுக்கப்புறம் எங்கேயும் வேணாம்டா மூடின்னு நம்ம பாட்டுக்கு இருந்துருவோம். இப்படின்னு சொல்றனால தான் வீட்ல வேற ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. நான் அந்த 1 வருஷம் இத எழுத போறேன், அத எழுத போறேன்னு உட்கார்ந்திருந்தேன்ல. இந்த கேப்ல ஃபினான்ஷியலா வீட்ல ரொம்ப லாக் ஒண்ணுமே ஆயிட்டாங்க. இழந்துருவாங்கல்ல. ஆமா. ஃபினான்ஷியலா ரொம்ப லாக் ஆயிட்டாய்ங்க. அப்ப நமக்கு வந்த சம்பளமும் ரொம்ப கம்மி சம்பளம். இனியால் என் பொண்ணோட ஃபீஸ் மட்டுமே ரூ. 52,000 நீங்க நாளைக்கு படிக்க வைப்பீங்களா அப்ப தெரியும். அது ரொம்ப பெரிய ஸ்கூல்லாம் கிடையாது. ஒரு நார்மலான நான் வந்து மிடில் கிளாஸ். நம்ம மிடில் கிளாஸ் படிக்கிற பசங்களோட ஸ்கூல் தான். யூகேஜி படிக்கிறா. வருஷத்துக்கு ரூ. 52,000 இந்த ரூ. 52,000 ஃபீஸ் எனக்கு கட்டுறதுக்கு வக்கு கிடையாது. நான் அந்த ஸ்கூலுக்கு நான் போறேன்னா, அங்க இருக்க இந்த டீச்சர்ஸ், அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் என்ட்ட நல்லா மரியாதையா பேசுவாங்க. நல்லா இருக்கீங்களா? உங்க வீடியோ பார்ப்பேன் சார். அது சார், இது சார். நான் அவங்கள்ட்ட போயி, அவங்க 2, 3 நாள் என்ட்ட ஃபீஸ் கேட்டு என் ஒய்ஃப்ட்ட சொல்லி அனுப்புறாங்க. அவங்க தான் கொண்டு போய் விட்டுட்டு கூட்டு வருவாங்க. அவங்கள்ட்ட நான் அத எப்படி சொல்றதுன்னு தெரியாம நான் இவங்கள்ட்ட சொல்றேன். அந்த ஃபீஸ் வந்து 2 தவணையா கட்டுறோம்ன்னு போய் சொல்லு. நான் கட்டுனா நான் போய் சொன்னா என்ன எப்படி எடுத்துப்பாங்க? நீ சொல்றதுக்கே இப்படி யோசிக்கிற. நான் போய் எப்படி அந்த ஸ்கூல்ல சொல்ல முடியும்? சொன்னா அவங்க என்ன நெனைப்பாங்க? அப்படின்னு எங்க 2 பேத்துக்குள்ள பேச்சுவாக்குல, இது கொஞ்சம் ரொம்ப சீரியஸான ஆர்கியூமென்ட்டா போக ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்ன வார்த்தை இந்த ஸ்கூல்ல அவங்க சொன்னது, "உங்களுக்கு என்ன மேடம் யூடியூப்ல லட்ச லட்சமா சம்பாரிக்கிறீங்க. உங்களால போய் ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்றீங்க." அப்படின்னோனே, "இல்லைங்க அது நாங்க வேற ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். அது பண்ணிட்டோம், இது பண்ணிட்டோம்ன்னு" சொல்லிட்டு வந்து அன்னைக்கு வீட்ல ஒரு பெரிய ஒரு ஒரு இது ஒண்ணு போச்சு. வாக்குவாதம் ஒண்ணு போச்சு. "இவ்வளவு நாள் நீங்க பண்ணது குழந்தை ஃபீஸ் கூட கட்டுறதுக்கு உங்களால முடியலன்னா, அப்புறம் எதுக்கு இந்த வேலைய நம்ம செய்யணும்? வேண்டாம். விட்டுருங்க. நானும் வேலைக்கு போறேன். நீங்களும் வேலைக்கு போங்க. வேற ஏதாவது ஒரு வேலை. மாசம் மாசம் ரூ. 25,000 சம்பாரிக்கிறதுக்கு ஒரு வேலைக்கு போங்க போதும். அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்தாச்சு 2 பேரும். அதுக்கப்புறம் எனக்கு வேற வேலைக்கு போறதுக்கு எனக்கு பிடிக்கல. நான் அப்படியே ரொம்ப ஒரு பழகிடுச்சுல நம்மளுக்கு இதுல. இப்படியே இருந்து இது பழகுனதுனால எனக்கு வேற வேலைக்கு போறதுக்கும் பிடிக்கல. அதுக்கப்புறம் இவிங்க ரொம்ப சீரியஸா ரொம்ப இதுவா படிச்சு அவங்க கரெக்ட்டா அந்த குரூப் 2 வந்தது. அந்த குரூப் 2 எழுதுனாய்ங்க. நல்ல மார்க் எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடிலேருந்தே அவங்களுக்கு வேலைக்கு போகணும் இருந்தது. கரெக்ட்டா அந்த குரூப் 2 எழுதுனாய்ங்க, பாஸ் ஆனாய்ங்க. வேலை கிடைச்சுச்சு. இன்னைக்கு சென்னை கமிஷனர் ஆஃபீஸ்ல ஒய்ஃப் ஒர்க் பண்றாங்க. ஓகே. ஸோ அவங்க போயிட்டாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு செக்யூரிட்டி. ஆமா இருக்கு. பொண்ணு படிச்சிரும். அவ கொஞ்சம் பார்த்துப்பாங்க. இப்படின்னு ஒண்ணு போகும்போது, நான் சேனல் ஆரம்பிக்க போறேன். அப்படின்னு போய் நான் அதுக்கப்புறம் விக்னேஷ்காந்த்ட்ட சொல்றேன். இப்ப எனக்கு ஒரு சின்ன பேக்கப் இருக்கு. இருந்தாலும் இத வச்சு மட்டும் என் குடும்பத்த நடத்திட முடியுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு நான் இப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். எனக்கு ஃபினான்ஷியல் நான் ரொம்ப பின்னால இருக்கேன். நானும் உங்க கூட சேர்ந்து தான் இந்த இந்த பயணத்த ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு என்னோட ஸ்டேட்டஸ்ன்றது இன்னும் அப்படியே தான் இருக்கு. நான் இன்னும் பெருசா வளரல. ஃபினான்ஷியலாவும் சரி, இதுவாவும் சரி. இப்ப பார்க்குறவங்க என்ட்ட கேட்குறாங்க, ஸ்கூல்ல போய் அவர் யூடியூப்ல லட்ச லட்சமா சம்பாரிக்கிறாரு. ஃபீஸ் கட்ட முடியலையா? இது எனக்கு மட்டும் தான் தெரியும். என் ஒய்ஃப்க்கு மட்டும் தான் தெரியும். வீட்ல என்ன நடக்குது? முதல் நாள் குழம்பு அடுத்த நாளைக்கு எப்படி ஷிஃப்ட் ஆகுது? ஃப்ரிட்ஜ்ல வச்சு எப்படி சூடு பண்ணி தின்றோம்ன்றது நமக்கு தான் தெரியும். வெளில பார்க்குறவங்களுக்கு அது தெரியாது. நான் திரும்பவும் எல்லா வேலையும் கஷ்டமான வேலை தான். இங்க உட்காந்து பேசுறதும் கஷ்டம் தான். வெளில போய் ஒரு ஒரு கொத்தனார் செய்றதும், சித்தாள் செய்றதும், ரோடு போடுறவங்க எல்லா வேலையும் கஷ்டமான வேலை தான். ஆனா அது வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா தெரியும். இதுலயும் நெறைய கஷ்டம் இருக்கு. அது வெளில தெரியாது. பவுடர் அடிச்சோனே எல்லாமே மறந்துட்டு நம்ம வர மாரி அப்படி போயிடுது. அதுக்கப்புறம் அந்த சேனல ஆரம்பிக்கணும்ன்றது அப்போ வந்த ஐடியா தான். ஸோ அப்போ வந்து நம்ம தனியா ஒண்ணு ஆரம்பிச்சோம். அப்படியே அது போச்சு. நமக்கு தெரிஞ்சது, தெரியாது. இப்போ வந்து நமக்கு யாரோட கண்ட்ரோலும் நமக்கு இல்ல. நமக்கு இது பண்ணணும், அது பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம எடுக்கிற முடிவு தான். இது நம்மளோட சேனல் அப்படின்னும்போது, நான் முழுக்க முழுக்க இவங்கள நம்பி மட்டும் தான் ஆரம்பிச்சேன். இவிங்க குடுத்த சப்போர்ட்டு இன்னைக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். இன்னைக்கு நான் என்னால நல்லா சாப்பிட முடியும். என் குழந்தைக்கு என்னால ஃபீஸ் கட்ட முடியும். என்னை சுத்தி இருக்கவங்களையும் என்னால நல்லா பார்த்துக்க முடியும். அவங்களுக்கும் அவங்க என்னென்ன தேவையோ அதெல்லாம் பார்த்து என்னால செஞ்சிட முடியும். அந்த கட்டத்துல இருக்கேன்னா, அதுக்கு இந்த இடம், இந்த இவிங்க குடுத்த சப்போர்ட்டு இதுதான் காரணம். அதனால தான் விளாக் நம்ம தனியா போய் ஆரம்பிச்சதும், நம்மளோட ஃபினான்சியல் ரொம்ப டவுனா போனதுனால தான் நம்ம தனியா வந்து இல்ல நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த பத்தி மட்டும் தான் பேசணும்னு நினைச்சேன். பட் நான் இதெல்லாம் வந்து கண்டிப்பா உங்க பர்சனல் லைஃப் பத்திலாம் கேட்கற மாதிரி எனக்கும் ஐடியாலாம் இல்ல. பட் நம்ம கிட்ட வந்து ஒருவேளை இந்த மைக் இல்ல கேமரா எல்லாம் எப்படி ஷேர் பண்ணிருப்பீங்களோ அது மாதிரி நீங்க வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிருக்கீங்க. சின்ன சின்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு வச்சுக்கலாம். பட் ஆல்மோஸ்ட் அப்படியே தான். நிறைய நிறைய அந்த சினிமா அப்படிங்கிற விஷயத்துல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் யூடியூப்ல பட் எப்படி சொல்றேன்னு தெரியல. ஓரளவு புரிஞ்சுக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரிங்க ஸ்ட்ரகிள்ங்க அதே மாதிரி தான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு நான் சொல்ல. பட் நம்மளோட கஷ்டம் வந்து இந்த இந்த கதைக்கு கொஞ்சம் ஒத்து போகுது அப்படிங்கிறனால என்னால புரிஞ்சுக்க முடியுது.
ஆனா யூடியூப்ல ஒரு விஷயம் நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே வந்து ஈஸியான வேலையே இல்ல. இதுலதான் ஒரு அடி வயிற்றுல ஒரு பயம் இருக்கும். ஆஹா என்னடா இது யூடியூபே நாளைக்கு மூடிட்டாங்கன்னா என்னடா பண்றது அப்படி அது மாதிரிலாம் ஒரு ஜாப் செக்யூரிட்டி பேங்க்ல போறாங்க, ஐடில இருக்காங்கன்னா அதுக்குண்டான ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த பேங்க்ல ஒரு போர்டம் இருக்கலாம், பட் ஜாப் செக்யூரிட்டி. நான் இப்பயும் சொல்றேன், நீ எந்த ஜாப்லயும் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்குமான்னு தெரியாது. நமக்கு தெரிஞ்சவன் தெரியாதவங்க நமக்கு பின்னாடி போய் பேசுறது வேற. நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னா அது கீழே வந்து பேசுறதுக்கான ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல. ஒவ்வொரு தடவையும் வீடியோ போட்டோமும் அந்த 2000 கமெண்ட்னாலும் 2000 கமெண்ட்டையும் படிப்போம். 2000 கமெண்ட்னா 2000 கமெண்ட்டையும் படிச்சுட்டு அதுல 2000த்துல மெஜாரிட்டி எதை சொல்றாங்க, இதை சொல்றாங்க. அப்பனா இனிமேல் அதை நம்ம பண்ணக்கூடாது. ஆமா, அதை பண்ணக்கூடாது. அவங்கள பார்த்தா வளர்ந்தோம். அவங்க சொல்றதை கேட்டுதான் நம்ம பண்றோம். அவங்க சொல்லுவாங்க. இப்ப நிறைய பேர் சொன்னது என்னன்னா, முன்னாடி நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. நடுவுல இப்போ ஒரு 2 மாசம் 3 மாசமா நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நாங்க இப்போ சரவணா ஸ்டோர்ஸ்க்கு ஒரு வீடியோக்காக போயிருந்தோம். அந்த வீடியோ எடுத்துட்டு வரும்போது அங்க நிறைய பெரியவங்கன்னா நம்மளோட அம்மா வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு. அவங்க வந்து என் பையன் உட்காந்து லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருப்பான், அவனை பார்த்தாலே லூசு மாதிரி, ஏன்டா இதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் போய் உட்கார்ந்தேன், இப்ப நானும் லூசு மாதிரி சிரிக்கிறேன்டா உன்னை பார்த்து. உங்களோட இந்த vlog ஏன் ஹிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எங்க பசங்க மத்திக்குள்ள பேசிக்கிறது, அப்புறம் நானும் கமெண்ட் எல்லாம் போய் பார்ப்பேன். அண்ட் Facebookல நிறைய குரூப்ஸ் இருக்கு, உங்க கண்ணில் பட்டிருக்குமான்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் Facebook இப்ப யூஸ் பண்றதுல செத்து போன இடமா ஆயிடுச்சு. ஆனால் நிறைய குரூப் இருக்கு, அதுல டிஸ்கஷன் பண்ணுவாங்க, செம்மையா இருக்கு, ரொம்ப ஹானஸ்டா பேசிப்பாங்க. அதுக்கு எதிர்கட்டு போடுறோம் கீழே அதுல உங்களோட vlogs பத்தி இப்ப ரீசெண்டா நிறைய என்ன போடுறாங்கன்னா, டேய் அவங்கள கான்செப்ட் அதெல்லாம் இல்லடா, இப்ப நம்ம ஒரு கேங்கா போயிட்டு என்னெல்லாம் என்ஜாய் பண்றோமோ அதெல்லாம் அப்படியே பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ லைஃப்ல எப்பவுமே அந்த கேங்கு இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால 100 பேர் 50 பேர் இருக்க கேங்கு இன்னைக்கு ஒருத்தன் யாருமே மீட் பண்ணாம கூட சுத்திட்டு இருப்பான் கால சூழ்நிலை. அவனுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படி இருந்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீலிங்க, அந்த ஒரு மெமரியை வந்து ஒரு இது பண்ற மாதிரி. அது போயிட்டு அட்டகாசம் பண்றதா இருக்கட்டும், இல்ல கூட போகும்போது எவனோ ஒருத்தன் செய்யற சேட்டையா இருக்கட்டும், இல்ல ஒருத்தனால எல்லாருமே மாட்டிக்கிறதா இருக்கட்டும். ஆனா தனி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எப்படி ப்ரோ அது வந்து அது போய் பிடிச்சது? அதுதான் எனக்கும் தெரியல. மேபி அதான் இது ஃபர்ஸ்ட் யூடியூப் பார்த்தவங்க எல்லாருமே நம்ம போன்ல பார்த்து பழகிட்டு வந்தலைவா. நம்ம இவங்க எல்லாருமே யூடியூப டிவில கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து யூடியூப டிவில பார்க்கும்போது அம்மா அப்படி வர்றாங்கன்னா என்ன அவன் பார்த்துட்டு இருக்கான்னு நின்று பார்க்கறா. கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் கனெக்ட் ஆயிடுது. இவன் இப்படிதானே என் பிள்ளையும் அப்படி இப்படிதான் சுத்திரி அவன் கூட அப்படின்னு அவங்களும் உட்காந்து அதை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சோன்னா இது ஃபேமிலி கனெக்ட் ஆயிடுது. ஸோ அதனால இப்போ ஒரு 2-3 மாசமா எங்களுக்கு வந்திருக்கிறது என்னன்னா, அவங்க நிறைய பேர் பேசும்போது பார்க்கும்போது ஃபேமிலியோட பார்க்குறேன், குழந்தைங்க பார்க்குறாங்க இப்படின்னும் போது சரி இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு அதிகபட்சம் இந்த கெட்ட வார்த்தை பேசுறதை எங்கேயாவது தவிர்த்துப்போம். ஏன்னா பசங்க கேங்கன்னா அது கெட்ட வார்த்தை இல்லாம அது இருக்கா. சும்மா கூப்பிடுறது கூட வா அப்படின்னு தான் கூப்பிடுவானு. இது குடி, இங்க வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்தா இத குடி அப்படின்னு கேட்பாங்க. ஒத்த வார்த்தையில நிறைய அர்த்தங்கள் நிறைந்த வார்த்தைகள் தான் இருக்கும். சும்மா குடிக்கிறதுக்கும் கூப்பிட்டு உங்களை ஏதாவது பேச வச்சு இல்ல யார பத்தியா பேசி ஏதாவது பிரச்சனை மாட்டி விட போறன்ற மைண்ட் செட்லயே நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது. புரியுதா? வெள்ளை கலர் செவரு இந்த சிலையெல்லாம் பாருங்க, அப்படியா தெரியுது உங்களுக்கு? எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ஏதோ மேட்டர் படம் எடுக்கிற மாதிரி இருந்தது. இந்த லைட் செட்டிங்கு, நீங்க உங்களோட தோரணை இதெல்லாம் பார்க்கும் இல்லைங்க. நான் உண்மையிலே இதை பார்க்கும்போது அப்படிதான் ஹைஃபை தானே அதானே ஆமா நான் அதான் அப்படின்ற மாதிரி தான் வந்து பெட்ரூம்ல தான் இந்த செட்டப் இருக்குது. சரியா? அதான் நாங்க இது வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரேம் வச்சிருக்கிறதுனால நாங்க அப்படி இருக்கோம். கேமராவை அப்படி கமுத்துனாங்கன்னா ஒரு பொண்ணு கெஸ்ட்டுங்க கூப்பிட்டேன். சரிங்களா? இது மாதிரி இங்க ஷூட் பண்றதுக்கு பாட்காஸ்ட் பண்றதுக்கு கூப்பிட்டேன். அந்த பொண்ணு அந்த கதவு கிட்டே வந்து ஐயோ அப்படின்னு பயந்துருச்சு. ஏன் நீங்க ட்ரெஸ் போடலையா? இல்லங்க, பெட் லைட் கேமரா ஒன்லி ஃபேன்ஸ் மாடலா அப்படின்னு கேட்டுருச்சு. அப்படிதாங்க எனக்கும் தெரியாம நான் போய் அப்புறம் சர்ச் பண்ணி பார்த்தேன், எனக்கு தெரிஞ்சது என்ன சொல்லியா இது அப்புறம் பேசி. அதே மாதிரி நீங்களும் சர்ச் பண்ணி பாருங்க. இப்போ குழந்தைங்களாம் கூட என்னோட பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருக்காங்க. சரி, அப்ப நாங்க இப்ப ரைம்ஸ் பாட போறோம். நீங்க எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துவாங்க. டேய் ஒன்லி ஃபேன்ஸ்னா என்னடா அந்த மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருக்கு பாத்தீங்களா ப்ரோ? ஏங்க அவனும் அதுல இருந்திருப்பான் போல இருக்கு. அவனும் அதுல மெம்பர் தாங்க. ஒன்லி ஃபேன்ஸ்னா இல்ல ஒன்லி எதை பாப்பாங்கன்னு கேக்குறாங்க. எஜுகேஷன் அதான் என்னங்க ஒன்லி ஃபேன்ஸ் இதுதானா? அது யாரு? நீ உங்கள மாதிரியே இருக்கு. ஐயோ நீ மார்வெஸ்ல தான் வர தொப்பிலாம் போட்டுக்கின்னு. ஓகே இவங்க தான். ஏங்க அதுல ஏதோ அக்கவுண்ட்லாம் வச்சிருக்கீங்களா? போய் பாக்குறதுக்கு அக்கௌண்ட் இருக்கு, பர்ஃபார்ம் பண்றதுக்கும் அக்கௌண்ட் இருக்கு. இப்ப எப்படி யூடியூப் பாக்குறாங்க, யூடியூபரா இருக்காங்க அந்த மாதிரி ப்ரோ. அவ்வளவுதான். நாளைக்கு நமக்கு ஏதாவது கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டுச்சுன்னா அதோட அதுக்கு நிறைய எனர்ஜி தேவை. பட் இனிவே கம் பேக் டு தி ட்ராக் வரந்துட்டு குடும்பங்கள் கொண்டாடும் வரும் டாக்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்கலாம். சரி, நான் கேட்கல, பட்
நீங்க நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க. இத வந்து சாக்கா வச்சுட்டு நானும் புலம்பி நானும் கொஞ்சம் ஷேர் பண்ணலாம். தாராளமா. இதே மாதிரிதான் ப்ரோ. சினிமாக்காக தான் வந்து ஒரு பெரிய இன்னைக்கு வரைக்கும் பெரிய ப்ரொடக்ஷனா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஒரு 5 இதுல வந்து ஒண்ணு அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஒருத்தர் சும்மா இந்த காசிப் பேசுற மாதிரியே கிசுகிசு மாதிரியே எல்லாத்தையும் சொல்றாரு. நீங்க 2 எழுத்து நடிகை, 5 படம் ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர், அதுக்கப்புறம் 2 படம் பண்ண கேமராமேன் அப்படிலாம் சொன்னீங்களா? நான் மட்டும் சொல்லக்கூடாதா? சரி ஓகே. அதாவது சரி ஓகே, சொல்லுங்க. பெரிய ப்ரொடக்ஷன் ப்ரோ. கூப்பிட்டு வந்து சும்மா அந்த சைடு ரோல் அதெல்லாம் இல்ல, அவங்களே கூப்பிட்டு இந்த ஹீரோ ரோலுக்கு வந்து ஆடிஷன் எல்லாம் பண்ணி சூப்பரா இருக்குங்க, பிரமாதம், இந்த ஒரு பீஸை தான் நாங்க தேடி இருந்தோம் அப்படின்னு சொல்லி நான் உட்கார வச்சு அதுக்கப்புறம் இவர் தான் செட் ஆவார்னு எனக்காக சண்டை போடுறாங்க. அந்த அதுதானே மனசுக்கு கஷ்டமாவே இருக்கும். யோசிச்சு இவங்கெல்லாம் நம்ம லைஃப்குள்ள வந்ததுதான் நம்ம எல்லாம் எப்பயோ போயிருப்பேன், இவங்கெல்லாம் ஏன் இவ்வளவு லேட்டா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கமிட் எல்லாம் ஆகி ஒரு சின்ன அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து நான் ஒரு வாரம் சும்மா இப்ப வயசு வேற கொஞ்சம் கம்மி கொள்ள போறேன் போயிட்டு அவ்வளவுதான். இனிமே ஹீரோனாலே அந்த மாதிரி இடத்துக்கு தானே போவாரு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இந்த கால் எடுக்கலாம்னு சொன்னீங்களா ப்ரோ, அவங்க வந்து கூப்பிட்டு இல்லங்க எனக்கு டிராப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் கூட சரி அடுத்த அந்த பேமெண்ட் அட்வான்ஸ்ல சொல்லுவாங்களே பூஸ்டிக்கா உடைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கெத்தா ட்ரெஸ் பண்ணிட்டு போறேன். அது முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் வந்து அப்ப சோகமா இருக்கு, ஆனா இப்போ வந்து பார்த்தா சிரிப்பா இருக்கு சினிமால. அதுக்கப்புறம் என்னோட நண்பர் ஒருத்தர் அவரோட படத்துல வந்து நடிச்ச ஒரு பெரிய படம், அதுவும் அதே மாதிரிதான் காசுக்கு மேல சொல்ல வேண்டியது பெரிய படம், ஹிட் ஆயிடுச்சு அந்த படம். அதுல ஒரு 2-3 சீனு உங்களுக்கு தெரியும். சினிமால போயிட்டு இந்த ஷார்ட்ல நின்ட்டா ஒரு லைன் டயலாக்கே வந்து கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அங்க அதெல்லாம் வந்து அந்த சைடு ஆக்டர்ஸ் அவங்க எல்லாம் பார்த்து வந்து யோசிப்பாங்க, என்னடா இவனுக்கு டைலாக் இருக்குது, அது ஒத்த டைலாக் தான் இருக்கும், ஒரு லைன் தான் இருக்கும், அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா டப்புன்னு வந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை வந்து பார்ப்போம். அந்த டைலாக் பேசினேன், நான் நினைச்சேன் சரி டைலாக் வருதோ இல்லையோ நம்மளோட மூஞ்சி இந்த படத்துல வந்துருவோம், நம்ம அறிமுகம் அப்படிங்கிற படத்துல வந்துருவோம். பார்த்தா கரெக்டா வெட்டி தூக்கிட்டாங்க ப்ரோ. அதுவும் இல்லையா தூக்கிட்டாங்க. படம் தெரிஞ்சு சரி சினிமாக்கு வந்து நம்ம இப்போதைக்கு போறதுக்கு இல்ல போக கூடாத மாதிரி ஒண்ணு இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மனசை தேடிட்டு வெளில வந்தாச்சு. ஆனா சினிமாக்கு வந்துட்டு அதெல்லாம் தேடி அதுவும் கிட்ட வந்து அதை நடக்காம போறப்போ இருக்கிற அந்த காண்டு வந்து அனுபவிச்சு பார்த்தாதான் வந்து புரியும். இந்த ப்ரோ தெரியல ப்ரோ எனக்கு. அது எனக்கு கொஞ்சம் லேட்டா நடக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. நான் அதை வந்து தெரியல. அது இப்ப போன் எடுக்காம போனார்ல ஒருத்தர், அதான் 27ஆம் தேதி ஷூட் வச்சுட்டு 14ஆம் தேதியில இருந்து போன் எடுக்கல, பரவாயில்ல நாளைக்கு இது பாதி போய் அதனால எடுக்காம இருந்தானா என் நிலைமை என்ன நான் யோசிச்சு பார்த்துட்டு அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறேன். அதுக்கப்புறமும் நம்ம அடங்கல, நம்ம ஒரு இடத்துல சூடு வாங்கினாலும் வந்து அடங்க மாட்டோமே, திரும்பவும் நிறைய சுத்துறோம், போற இடங்கள்லாம் அடி அடி அடி. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க, இது நல்லா இருக்கு கதையை மட்டும் கொடுத்துட்டு காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு கட்டம் வருது. இல்ல வேண்டாம், ஏதோ ஒரு மூட நம்பிக்கை நமக்குள்ள ஒண்ணு இருக்குல்ல, நம்மளே இதை பண்ணிப்போம், இது நமக்காக ஒண்ணு பண்ணது, இதை ஏன் கொடுக்கும். கண்டிப்பா பண்ணுவீங்க ஃபியூச்சர்ல. ஓகேங்க. இல்ல கண்டிப்பா பண்ணுவீங்க. இந்த ஆண்டவனே வந்து பேசணுமா இல்லங்க கொஸ்டின் மார்க் கூட கண்டிப்பா பண்ணுவீங்க ஃபியூச்சர்ல அப்படின்னு கேக்குறேன் நானு. மாஸ் அப்போ அந்த நதி வந்து கடலை தேடி செல்ற மாதிரி படத்துக்கு தான் படம் தான் மாஸ் ப்ரோ. இல்ல ப்ரோ, இப்ப இந்த சேனல் விஜய் சித்து விளாக்ஸ் நான் அதுக்கான பிளாட்ஃபார்மா தான் வச்சுக்கிறேனே தவிர எனக்கு என்னென்னலாம் பண்ணி பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்குல்ல. நமக்கு திடீர்னு ஒரு நாள் நம்ம இன்னும் கொஞ்சம் செலவு பண்ற கட்டத்துக்கு வரோம்னா எனக்கு ரெட் வாங்கி ரெட்ல ஷூட் பண்ணணும், காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. எனக்கு ஒரு தடவை அதை ஷூட் பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அதை ஷூட் பண்ணி பார்த்துருவோம். நமக்கு இதுக்கப்புறம் யாருமே எங்கேயுமே பெருசா எதுவும் வாய்ப்பு இல்லை. இன்னும் ஒரு 6 மாசம் நம்ம செய்யற வேலையை நம்ம ஒழுங்கா செஞ்சுக்கிட்டே இருப்போம். இது மூலியமா நமக்கு வாய்ப்பு வருதா ட்ரை பண்ணுவோம். இல்லையா யூடியூபே நமக்கு பெரிய பிளாட்ஃபார்ம் தான். நம்மளோட வீடியோ இன்னைக்கு 10 லட்சம் பேர் பாக்குறாங்க, போதும் நான் இவங்களுக்காக ஒண்ணு பண்ணிட்டு போறேன்றேன். இவங்கள்ட்டேருந்து தான் நமக்கு இந்த காசு சம்பாரிச்சோம், இதை இவங்களுக்கு ஒரு படமா பண்ணிட்டு போயிட்டோம். கேள்வி கேட்டேன், அதை நீங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டீங்க. எதுங்க யூடியூப் டப்பன் மூட்டா என்ன ப்ரோ பண்றது? என்னங்க யூடியூப் மூட்டா திரும்ப இன்ஸ்டால வீடியோ பண்ணுவாங்க. நானு இன்ஸ்டா இருக்குல்ல, ஆமாங்க இன்ஸ்டா முன்னா ஃபேஸ்புக்ல வீடியோ பண்ணுவாங்க, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா ட்ரெயினா வச்சு வீடியோ பண்ணுவாங்க. எனக்கும் சேர்த்து தாங்க கேட்டேன். அவ்வளவுதாங்க. இல்லைன்னா தெருக்கூத்துல போய் ஆடுவாங்க. நானு அதை கூச்சமே பண்ண மாட்டேன். பீச்ல நிக்க வச்சு வீட்ல ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணிருப்பாங்க. நம்ம ட்ரைனிங் தான் ஃபுல்லா ரோட்ல இருந்திருக்கு. அவ்வளவு ட்ரைனிங் எடுத்துறோம். இதுக்கு மேல அந்த திருப்பி சொல்லிடுறேங்க ஒரு எக்ஸ்கியூஸ் பண்ற ஒரு ஆங்கில வார்த்தை ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் கைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் கைஸ் அதுதான் நீங்க தான். ஆனா இவ்வளோ நான் இப்படி எதையும் யோசிச்சு கரெக்டா பேசணும்னு சொல்லிட்டு பயத்தோட பேசுறது பாருங்க, வேர்க்குது பாருங்க. உள்ள வேர்க்குது. அவன் இங்கிலீஷ் வார்த்தை பேசினா ஏதாவது சொல்லுவோம். இல்லையா ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் கைஸ் அது நீங்க தான். சரியா? அன்னைக்கு பார்த்தேன் 15,000 ரூபாய் சம்பாரிச்சா லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். அப்புறம் 35,000 ரூபாய். இது வந்து எல்லாருமே யோசிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் மாதிரி அப்பப்போ ஒரு டயலாக் வருது. ஓஷோவின் ஞானம் வந்து இல்ல தெளிவா இது எல்லாருமே நமக்குள்ள நம்ம நிறைய இப்ப கொஞ்ச நேரத்துக்கு நம்ம ஒண்ணு பேசணும்ல, நீங்க எனக்கு ஒண்ணு சொன்னீங்கல்ல, என்னைக்கா இருந்தாலும் இந்த நதி என்னைக்கா இருந்தாலும் கடலை போய் சேரும்ன்றது. அவ்வளவுதான். இது நம்ம இப்படி பேசிட்டு இருக்கும்போது வந்துடும். அதுக்காக அதை யோசிச்சு ஒண்ணு பேசணும்னா அது சரியாகவும் நம்ம சொல்ல முடியாது.
இன்னொன்னு அத இவ்ளோ இதுவாவும் நம்மளால சொல்ல முடியாது. நம்ம பார்த்திருப்போம், நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்ம ஃப்ரெண்டுக்கு அது நடந்திருக்கும். நம்ம லைஃப்லயே அது நடந்திருக்கும். ரூ. 15,000 நான் சம்பளம் வாங்கும்போது நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியும். ரூ. 20,000 சம்பளம் வாங்கும்போது எப்படி இருந்தேன்னு தெரியும். அந்த கடன் இன்னும் அப்படியே தான் இருக்கு. இப்போ வருமானம் என்ன சொல்லுங்க? அப்படியே நிறுத்துறீங்க. அதோட 35ஓட நிறுத்துறீங்க அப்படியே. அப்டேட் பண்ணி இப்ப இல்ல நான் என்ன சொல்றேன் நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க. நான் அதையே சொல்றேன். வேணாம் bro. சும்மா அப்படிதான் அப்பதான் எனக்கு வந்து ப்ரோமோல கட் பண்ணி முன்னாடி போட்டு ப்ரோமோல கட் பண்ணலாம், தம்ப்நெயில்ல கட் பண்ணலாம். இவர் சம்பளம் எவ்வளவு தெரியுமா? இவர் இப்படிப்பட்டவரா? அந்த அதான். மாதிரி வந்து போயிடலாம். எனக்கு இப்ப என் குழந்தை ஃபீஸ் என்னால கட்டக்கூடிய அளவுக்கு எனக்கு சம்பளம் இருக்கு. வீட்டு வாடகை ரூ. 20,000 கட்டக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு நல்ல சம்பளம் இருக்கு. என்னை சுத்தி இருக்கிறவங்கள நல்ல சாப்பாடு, நல்ல வீடு, அவங்களுக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து குடுத்து, அவங்கள நல்லா பார்த்துக்கிற அளவுக்கு எனக்கு இருக்கு. அத தாண்டி 4 பேருக்கு ஏதாவது ஒண்ணு குடுக்கணும். நம்ம ஒவ்வொரு வீடியோவும் நம்ம ஒரு கிளையண்ட்டுக்காக ஒரு வீடியோ போடுறோம்னா, அதுலேருந்து ஒரு தொகைய எடுத்து நம்ம இப்பன்னு இல்ல. நம்ம எப்ப அ வெளியில கிளையண்ட்டுக்காக வீடியோ பண்ண ஆரம்பிச்சோமோ, வெளில ப்ரமோஷன் பண்ண ஆரம்பிச்சோமோ, அதுலேருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து ஏதாவது ஒரு ஆர்ஃபனேஜ்க்கு நம்ம இன்னமும் குடுத்துட்டு தான் இருக்கோம். இது இப்பன்னு இல்ல. இப்ப நம்ம 100 வீடியோ பண்ணியிருக்கோம். 2000 வீடியோ பண்ணாலும் இது ஒண்ணு குடுத்துக்கிட்டே ஒரு தான் இருக்கோம். vlogs போயிடுச்சா ப்ரோ? 110 110 ஓகே ரைட். அதுல இப்போ இந்த நிறைய பேர் சொல்றாங்க, ஏய் என்னடா இவர் இப்படி அடிக்கிறாரு? அது மாதிரிலாம் போடுவாங்க. ஆனா அது எப்படின்னா யூடியூப்ல இருந்தவங்களுக்கு இந்த கேமரா முன்னாடி வேலை பார்த்தவங்களுக்கு தெரியும். அது என்ன ஏதாவது வேலை பண்ணிருப்பாங்க, பேசி வச்சுப்பாங்க, இல்ல ஸ்பான்டேனியஸா வர்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எப்படி இந்த ஸ்கிரிப்ட் பண்ணி பேசி வச்சுட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா? இல்ல ஆர்கானிக்கா? ப்ரோ அடிக்கிறதுன்னா அடிக்கிறதே தான் ப்ரோ. அது இப்ப நீங்க இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. இல்லையா நான் அப்படியே சொல்லியா? நீங்க உங்க ஃப்ரெண்டு, உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் எவனாவது ஒருத்தன சொல்லுங்களேன். ஜெய். ஜெய். அதனால நீங்க அடிக்காம, கெட்ட வார்த்தை சொல்லி பேசாம, திட்டாம, எட்டி உதைக்காம இருக்க முடியுமா உங்களால? முடியாது. இவ்வளவுதான் நாங்களும். நட்பு பாராட்டவே முடியாது. அவ்வளவுதான். இதுதான் நாங்களும். அவன் என்ன வெறுப்பேத்தணும்னா, அவன் என்ன வாண்டடா வெறுப்பேத்தினே தான் இருப்பான். அப்படி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருப்பான். நீங்க சொன்ன மாரி இது மேண்டில், இது உடைக்கூடாதுன்னா, அவன் உடைச்சிட்டு தான் என்ட்ட என்னான்னு கேட்பான். அப்ப நான் அவனை அடிப்பேன்னு அவனுக்கும் தெரியும். அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவன் நானும் தான் ஒண்ணா போய் சாப்பிட போவோம். அவன் நானும் தான் ஒண்ணா வெளில யூடியூபின் பாலா அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதனாலதான் டைரக்டர் பாலா வந்து எப்படி அடிச்சு நடிக்க வைப்பாரோ அந்த மாதிரி இவர் இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லி. ஐயோ தலைவா, என்ன வேணாலும் பேசலாம் தலைவா. அதான் நான் சொல்றேனே தலைவா. எல்லா ஃப்ரெண்ட் டீமும் இப்படிதான் தலைவா இருக்கும். நம்ம ரெஸ்ட்ரிக்ட் போட்டு அடிக்கக்கூடாதுன்றதுக்காக அவன் என்ன சொன்னாலும் நான் அடிக்க மாட்டேன், கை கட்டி அப்படி நம்மளால இருக்க முடியாது தலைவா. இவங்க இன்னொரு விஷயம் சொல்றாங்களா, நீங்க பண்றது என் ஃப்ரெண்ட் டீம் கனெக்ட் ஆகுது. உங்க ஃப்ரெண்ட் டீம்ல நீங்க அடிச்சு தான் பேசுவீங்க, கெட்ட வார்த்தை சொல்லி தான் திட்டுவீங்க. நீங்க சொல்ற கெட்ட வார்த்தை உங்க அம்மாவை திட்டுறது கிடையாது. அது உங்களுக்கும் தெரியும், உன் திட்டு வாங்குற ஃப்ரெண்டுக்கும் தெரியும். அது நம்மளோட கலந்துருச்சு. அது அவ்வளவுதான். அத நான் சொல்ற ஃப்ரெண்டும் அத கெட்ட வார்த்தையா நினைக்கல. சொல்ற எனக்குமே நம்ம அவங்க அம்மாவை திட்டல அப்படின்னு நாங்க நினைக்கல. நாங்க 2 பேருமே வாடா அப்படின்னு சொல்றது கூட அந்த வார்த்தை சொல்லி நாங்க பேசிக்கிறோம்னா, அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். நாங்க அவ்வளவுதான் அது. அதை தாண்டி அதை வெளில அப்படி பாக்குறாங்கன்னா அது எனக்கு தெரியல. எனக்கு தெரியல. யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? நான் பொதுவா பேசுவேன். பாட்காஸ்ட் தானே. பாட்காஸ்டோட இலக்கணத்தையே உடைச்சிட்டீங்க. பாட்காஸ்ட் எனக்கு என்னன்னே தெரியாது. நீ கூப்பிட்டு அப்ப வா புதுசா கத்துப்போம். இப்படி பேசி கத்துப்போம் 2 பேரும். அவங்க பாக்குறேன்னா அந்த பாட்காஸ்ட் யாரு பாப்பா? அப்ப அப்படி திரும்பி பேசியா? நம்ம மியூச்சுவல் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கா அவங்க பத்தி சொன்னோம். அவன் எப்படி தெரியுமா? அவங்க பத்தி எப்படி தெரியுமா? அவங்க கூப்பிட்டு கண்ணு முன்னாடியே கலாய்ச்சி அனுப்புவான்டா அவன். அந்த மாதிரி ஆள்றா நம்ம எப்படி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிட்டு போனான். இதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அப்படிதான் வந்து சொல்லுவாங்க. ஆனா ஸ்கூல் டைம்ல இருந்தே இந்த வாய் பிடிக்கிட்டு மத்தகிட்ட ஒம்பழுதுட்டு கலாச்சிட்டு அப்படிதான் இருந்ததா? இல்ல அப்பெல்லாம் வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலைக்காக இப்படி வந்து ஆகலாம் இல்ல தெளிவா அப்படிலாம் டக்குன்னு மாறுற அளவுக்கு மாத்திரை போட்டோம், மருந்து போட்டோம் அப்படி ஆக முடியாது. அது நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்துலயும் இருக்குங்க. எங்க அப்பா அப்படி பேசிக்காவே சும்மா வீட்டு வாசல் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருந்தாலும் பால்கார அண்ணன் போனாருன்னா அவரை கூப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு இருப்பாரு. என்ன தண்ணி ஊத்தி தானே பாலை ஊத்துற, கொஞ்ச நேரம் இது பேசிட்டு போவோம் அப்படிம்பாரு. அவர் பால்ல அவரே வரும்போது வாட்டர் கேன் எடுத்து வந்து கொடுத்து தண்ணி ஊத்திட்டு கொடு போய் மற்ற வீட்டுக்கெல்லாம் இப்படின்னு தான் சொல்லுவாரு. நிறைய இருக்கு. அதெல்லாம் சில விஷயங்கள். எங்க தாத்தா இறந்த போது உள்ள கொண்டு போய் குழியில படுக்க வச்சுட்டாங்க. படுக்க வச்சோடனே குழி வெட்டுறவர்கிட்ட எங்க அப்பா சொல்றாரு, யோ கொஞ்சம் அகலமா போடியா அப்படின்னாரு. அவன் அப்படியே பார்த்தான். எங்க அப்பா புரண்டு படுப்பாரியா, கொஞ்சம் கையெல்லாம் நீட்டி அகலமா போடியா குழிய அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதான் அவரோட இது. அவ்வளவுதான். இன்னைக்கும் இவனுங்க யாரை பார்த்தாலுமே அப்படிதான் விளையாண்டுட்டு இருப்பாரு. என் ஃப்ரெண்ட்ஸ் யாரை பார்த்தாலும் அவரு கூப்பிட்டு போய் தோல்ல கை போட்டு நின்று வெளில விளையாண்டுட்டு ஜாலி பண்ணுவாப்ல. அதோட வெளிப்பாடு தான் நான். ஸோ அந்த மனுஷன் பண்றதுக்கு நான் பாதி தான் இப்போ பண்றேன். அந்த மனுஷன் நான் என்ன மாதிரி அந்த ஆள் இருக்கும்போது அந்த ஆள் என்னென்னமோலாம் பண்ணியிருக்கா. அப்படி அவரு அதை பிராங்க்னு தெரியாம இருந்தாலும் அதை பண்ணியிருக்காரு. நான் அதை தெரிஞ்சு பண்றேன். அவ்வளவுதான். மாஸ். ஸோ கண்டிப்பா படம் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து நானும் தொடர்ந்து பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா அப்போ வந்து அதை பத்தி நம்ம வந்து பேசலாம்.
நான் வந்து விஜய் சித்துவை வந்து கூப்பிட்டு என்னோட சேனல்ல ஃபீச்சர் பண்ணோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிளஸ் என் நண்பர்லாம் வந்து வெறி ஏத்திட்டாங்க. அவர் கூப்பியா அப்படியோ அவர் கூப்பிட்டா வந்து என்ன பேச விட மாட்டாப்லையா, அந்த ஆளு நான் சொல்றது கேட்க மாட்டாப்லையா, அட்டகாசம் பண்ணுவாரியா, என்னால பாட்காஸ்டே பண்ண முடியாதையா அப்படின்னு சொன்னேன் நானு. நானே பண்ணல, இதான் பேச போறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த பிராங்க் அப்படிங்கிற மாதிரி இல்ல, நம்ம பேசிடுவோம், ஏதாவது போய் நிறைய இருக்கு ஜாலியா பேசுவோம் அப்படின்னு எனக்கு தெரியும். 2 வீடியோ பண்ணலாம், இந்த மாசம் ஒண்ணு போடலாம், அடுத்த மாசம் ஒண்ணு போட்டு ஐபி ஏத்தலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் ஆர்கானிக்கான இந்த பேச்சை வந்து தயவுசெய்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. ரொம்ப நன்றி வந்ததுக்கு, ஜாலியா இருந்தது. நீ என்ன பிடிக்கும்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் வந்து நீங்க ஃபர்ஸ்டே பாத்துருக்கீங்க, பட் நான் வந்து உங்களை ஒரு ஆடியன்ஸா ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்து உங்க ஃபேன் ஆகி அதுக்கப்புறம் வந்து அந்த வார்த்தையை வந்து உங்க வாயில இருந்து கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி வந்ததுக்கு. எனக்கு இது வருண் எப்படி அப்படின்னா, நான் வந்து ஆங்கரிங் தேடி சுத்தி இருந்த காலத்துல அருண் வந்து ஆங்கர். நான் வந்து ஏதாவது ஒரு டிவி சேனல்ல ஆங்கர் ஆகணும்னு சுத்திட்டு இருக்கும்போது எனக்கு வேற ஒரு கான்டாக்ட் மூலியமா நான் புதியுகம் போறேன். புதியுகம்ல ஒரு ஆங்கரா இருக்காரு, புதிய தலைமுறையில ஒரு ஆங்கரா இருக்காரு. இது 2த்தையும் நான் பாக்குறேன். அப்ப எனக்கு இந்த மனுஷன் மாதிரி ஆகணுமேனு எனக்கு ஆசையோட வந்தவன். அப்படி சொல்லுங்க பாக்கலாம். அப்படி எப்பவுமே அப்ப பார்த்ததுதான் இப்பயும். அப்ப என்ன சொல்றது, கத்தி மாதிரி இருக்கும் சட்டை, இப்படி வச்சோன்னா கிழிச்சிரும். அந்த மாதிரி அயன் பண்ணி சட்டை, அது ஒரு மாதிரி அந்த கார்பரேட்ல ஒர்க் பண்ணாலே ஒரு இது ஒன்று வரும்ல, அப்படி. ஆமா ஆமா, பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ் அப்படி இருந்த மனுஷன் இருந்தாலும். ஸோ எனக்கு அப்பையிலேருந்தே பிடிக்கும். நம்ம இப்படி ஆகும்னு நினைச்சோம், அங்க நம்மள மாதிரி ஒருத்தர் வந்து பெர்ஃபார்ம் பண்றான். இவரோட தமிழ் பயங்கரமா இருக்கும். சரி, அதை விட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, நைட் ஆனா போய் இந்த அவர் விளாக்ஸ் பண்ணிட்டு இருந்த காலத்துல நைட்டு 12 மணி 1 மணிக்கெல்லாம் போய் இங்க இந்த ஃபுட்டு கிடைக்கும், இங்க குல்ஃபி இருக்கு. அவர் பேசுற ஸ்லாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐடியாலஜியாவும் வித்தியாசமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு தமிழ் யூடியூப்ல ஃபர்ஸ்ட் டாஸ்மார்க்ல போய் ரிவ்யூ பண்ணது அந்த மனுஷன். நீங்க தானே? நீங்க என் வீடியோல கீழ வந்து அப்படிதான் அப்புறம் கமெண்ட் போட்டுருந்தாங்க. என்ன இல்ல எனக்கு முன்னாடி இந்த ஆள் தான் பண்ணாரு. இந்த ஆளை பார்த்தா நான் பண்ணேன். நான் அதெல்லாம் கூச்சமே படாம கேவலமா ஒத்துப்பேன். இந்த ஆள் எனக்கு முன்னாடியே பண்ணாரு. இன்னும் சொல்ல போனா அம்மா உணவகத்துல ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணது இந்த மனுஷன் தான். 2000 அதான் எப்படி ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி அதை பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதான் 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்பயும் ரிவ்யூ பண்ணது இந்த ஆள் தான். இவரோட ஐடியாலஜி ரொம்ப புதுசு. இங்க நிறைய பேர் செய்யணும்ன்ற யோசிக்கிறதும் கூச்சப்படுறதும் அது எல்லாத்தையுமே இந்த மனுஷன் அப்பயே உடச்சு வந்தான். எனக்கு இந்த மனுஷனை பர்சனலா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நான் இன்னைக்கு இங்க வந்தேன். தேங்க்யூ, உங்களை மீட் பண்ணதுல நீங்களா வந்து வந்திருக்கீங்கன்னா அப்படியே இருக்கீங்க, போங்க, உங்க மேல ரொம்ப வருத்தம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தொடர்ந்து வேலை எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் எனக்கு இப்பயும் நான் சொல்றேன், வருண் டாக்ஸிலே சொல்றேன், எனக்கு இந்த ஆள இன்னும் பெருசா பார்க்கணும்னு தான் ஆசை. நான் அது ரொம்ப இது பண்றேன். நான் அடுத்த வரும்போது இந்த செட்டு இல்ல, விஜிபியில இவிபியில செட்டு போட்டு வருண் டாக்ஸ் இருக்கணும். அப்ப நான் ரொம்ப பெருமையா சொல்லுவேன், டேய் நான் இங்க போறேன்டா வாங்கடா அப்படின்னா அப்படி வந்து இங்க நிக்கணும். அதுக்கு முன்னாடி இன்னும் பெருசா வளரணும். அந்த சுகர் கோட்டுன்னு வாங்கப்பா, அவர் ஒண்ணு சொல்லிட்டாருப்பா, அவரை பத்தி குட்டா சொல்லணும் அப்படின்னு இல்ல. நான் வந்து ஃபர்ஸ்ட் பிளாக்னே தெரியாம எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வரும்னு சொல்லிட்டு மெட்ராஸ் சென்டர்ல வந்து பிளாக் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு சாப்பிடவே மாட்டேன், ஃபுட்டே பிடிக்காது. ஃபுட் பிளாக் பண்ணோம், அப்புறம் டிராவல் பிளாக் எல்லாம் பண்ணோம். ஒருத்தர் அது மாதிரி பண்ணி ஃபுட் பிளாக் டிராவல் பிளாக் எல்லாம் மட்டும் தாங்க. ஆனா நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்க பிளாக்ல வந்து எது இல்ல அப்படின்னே தெரியல. எல்லாமே அதுல வந்து இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி நீங்க அதை இன்வென்ட் பண்ணீங்களா இல்ல அது உங்களை இன்வென்ட் பண்ணிச்சா அப்படின்னு தெரியல. பட் நிறைய பசங்க சரிங்களா, அப்பா அம்மா விட்டு தூரம் இருக்கிறவங்க, பாதி வயது காலியா இருக்கிறவங்க, செம்ம கான்ல இருக்கிறவங்க, லவர் கூட சண்டையில இருக்கவங்க, எல்லாருமே வந்து ஜாலியா வச்சிருக்கீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி தானே நம்ம வந்தோம். வந்திருக்கீங்களா? ஆமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போட்டிருப்போம், நம்ம பட்டி கிடந்திருப்போம், நம்ம டீ மட்டும் குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணி ஓடி இருப்போம். நம்மள்ட்ட 10 ரூபாய் மட்டும் தான் இருக்கும். அதை வச்சு என்ன பண்ணலாம், பார்லேஜியை வாங்கி ஃபுல்லா தண்ணியில நினைச்சு தண்ணியை ஃபுல்லா குடிச்சிட்டோம்னா வயிறு ஃபுல் ஆயிடும். ஸோ இதெல்லாம் நம்ம நடந்து வந்தது, நம்ம கடந்து வந்தது. ஸோ அதை அப்படியே நம்ம பேசும்போது அது பெரிய கனெக்ட் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்மள மாதிரி ஆடியன்ஸ் தான் நம்மளை பார்க்குற ஆடியன்ஸும் கூட. ஸோ அதனால அவங்க யாரும் பெரிய எலிட் கிடையாது, பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ் கிடையாது, அதனால இல்லையா அரசினர் ஆரம்ப பள்ளி தான் எல்லாருமே. ஸோ அதனால அவங்களுக்கு ஈஸியா கனெக்ட் ஆயிடுது. அவ்வளவுதான். அது தாண்டி நமக்கு இந்த ஊர் ஒண்ணு கொடுக்கும். எனக்கு இந்த ஊர் அப்படி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சென்னை பத்தி வேற பேசிருப்பீங்க. நான் எப்பவுமே பேசுவேன். அது எனக்கு என் சொந்த ஊரை இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னதான் அங்க பிறந்த வளர்ந்த, அங்க கெட்ட பேர் மட்டும் தான் சம்பாரிச்சேன், வீட்டுக்கு கெட்ட பேர் தான் வாங்கி கொடுத்தேன். அவங்க பையன் அங்க நின்று பிரச்சனை பண்றான், இங்க போயிட்டான், போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கேன். நான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கான், தியேட்டர்ல சண்டை போட்டான், சட்டையை கழட்டி சுத்தினான். இதே மாதிரி வாங்கினதான் என் ஊர்ல எனக்கு பேரு. ஆனா நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த ஊர் எனக்கு நிறைய பெருமை கொடுத்துச்சு. எங்க அம்மா அப்பாவுக்கு நிறைய பெருமை கொடுத்துச்சு. எங்க அப்பாட்ட நீங்க நிறைய பேர் வந்து கேட்டுட்டு உங்க பையன் தானே அப்படின்னு கேட்கும்போது அந்த மனுஷன் மூஞ்சில அவ்வளவு சந்தோஷம். அது எல்லாமே கொடுத்தது எனக்கு இந்த ஊர் தான். நார்மல் கொஸ்டினா இருக்கும்னு நினைச்சேன். எந்த ஊருங்க அது? உங்களோட ஊரு? என்னோட ஊர் கும்பகோணம். கும்பகோணம்காரங்க. ஓகே ரைட். நீங்க நம்ம எங்க ஊரை பத்தி தான் நீங்க பெருமையா பேசிட்டு பாருங்க. நன்றி. ஆனா நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நீங்க சென்னைன்றதுனால சொல்றேன், நான் நிறைய ஃபீல் பண்ணது உங்களுக்கு இந்த ஊரோட அருமை இப்பயும் தெரியாதுங்க.
நீங்க நாளைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு பொழைக்க போங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு சென்னையோட அருமை. அந்த ஊரோட அருமையும் உங்களுக்கு அப்பதான் தெரியும். இந்த ஊர் சூப்பர் ஊரு. இந்த ஊரை திட்டுறவங்க எல்லாம் தெரியல. நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க வாழ்க்கையில. சாபத்தோட முடிச்சிட்டேன். இல்லையா? உண்மையிலே இந்த ஊரை எவன்லாம் திட்டிட்டு இந்த ஊர்ல இருக்கிறீங்களோ, அது இந்த ஊர்க்காரங்களா இருந்தாலும் சரி, வெளியூர்காரங்களா இருந்தாலும் சரி, கஷ்டப்படுவீங்க வாழ்க்கையில. ஆனா ரொம்ப எனக்கு சந்தோஷம் ப்ரோ. ஏன்னா வந்தா நான் தான் இந்த மாடரேட் பண்ணி கொண்டு போனோம். என்னை வேற வேலையே பார்க்க விடுறதும் இல்ல, பார்க்கவும் தேவையில்ல. அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அப்படியே முடிஞ்சிருச்சு. 55 நிமிஷம் போயிருச்சுங்க. செம மாசு. நன்றி. தேங்க்யூ. ஸோ வருண் டாக்ஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய வித்தியாசமான ஷோஸ்லாம் உங்களுக்கு வருது. அது என்னமோ சொல்லிங்களா? சப்ஸ்கிரைப்